2026 தேர்தல் என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு தான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். உடைந்து போனதையெல்லாம் ஒட்ட வைத்து பிளாக்மெயில் கூட்டணியை பாஜக உருவாக்கியிருப்பதாகவும் விமர்சனம். சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. முப்படைகளின் மிடுக்கான அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றார். அணிவகுப்பில் முதன்மையாக ஒற்றுமை, ஒழுங்கு, தியாகத்தின் வெளிப்பாடாக இருக்கும் ராணுவ படைப்பிரிவினர் மிடுக்காக அணிவகுத்து வருகின்றனர். நம் நாட்டின் கடல் பரப்பை காக்கும் கடற்படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். இப்போது வான்படை பிரிவினர் வண்ணமயமாக. காவலர்கள் 4 பேருக்கு வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம் வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருப்பூர் கலிமுல்லாவுக்கு கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது வழங்கி கௌரவிப்பு. தங்கம் சவரனுக்கு ஒரே நாளில் 2200 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,20,000 ரூபாயை தாண்டியது. வெள்ளி கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் வெள்ளி 375 ரூபாய்க்கு விற்பனை. விஜய் வாயால் வடை சுடுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். ஆதவ் அர்ஜுனாவை அருகில் வைத்துக் கொண்டு ஊழல் பற்றி பேசுவதா என காட்டம். ஏஐ சித்தரிப்பு காட்சிகளை வெளியிட்டு விஜயை கேலி செய்யும் அதிமுகவினர் விதவிதமான மீம்ஸ்களை வலைதளங்களில் வெளியிட்டு கடுமையாக விமர்சனம். என்ன இருந்தாலும் இந்த ஆளுக்கு இம்புட்டு கோவம் வரக்கூடாதுப்பா. மும்பையை போட்டு புரிய அடிக்கிறது. ஆயிரம் சின்ன வச்சுப்பேன். குத்து போடுவாங்களா குத்து போடி இட்டு போடிச்சு போடுவேன். இட்டுப்பு கிட்ட போலாம் திம்முடிபடும். மரியாதை நடத்துக்க. பிச்சு விடுவேன் பிச்சு. என்னங்கடா இங்க கூட்டம்? என் பொண்டாட்டி நான் அடிப்பேன் உதப்பேன். ஜெயலலிதா இடத்தில் தற்போது தங்களுக்கு பிரதமர் மோடி உள்ளதாக டிடிவி தினகரன் பேட்டி. ஊழலை ஒழிப்போம் என்று கூறும் விஜய் முதலில் வீட்டை விட்டு வெளியே வரட்டும் என்றும் விமர்சனம். குடியரசு தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற கிராம சபை கூட்டம். 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு, நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தீர்மானம். தஞ்சாவூரில் மாற்றுக் கட்சியினர் 10,000 பேர் திமுகவில் இணைந்தனர். வைத்திலிங்கம் லேட்டா சேர்ந்தாலும் லேட்டஸ்டாக பணியாற்றுவார் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. திடீர் மழை மற்றும் தரைக்காற்றால் கும்பகோணத்தில் சம்பா நெற்பயிர்கள் சேதம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. இலங்கை அருகே நடுக்கடலில் 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல். 2 படகுகளோடு சிக்கிய 11 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் குடியரசு தின விழா கோலாகலம். தும்பிக்கையை தூக்கி தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்திய வளர்ப்பு யானைகள். இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு. போக்குவரத்து நெரிசலால் சுற்றுலா பயணிகள் பாதிப்பு.
77வது குடியரசு தினத்தையொட்டி சென்னையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விழாவில் இடம்பெற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு பார்வையாளர்களை கவர்ந்தது. சென்னை காமராஜர் சாலையில் உழவர் உழைப்பாளர் சிலை அருகே 77வது குடியரசு தின விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவி தேசிய கொடியை ஏற்றினார். அப்போது வானில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. தொடர்ந்து முப்படைகள், துணை ராணுவ படைகள் மற்றும் காவல்துறையின் பல்வேறு பிரிவினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ரவி ஏற்றுக்கொண்டார். தமிழ்நாடு சிறப்பு காவல் பெண்கள் படைப்பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். தமிழ்நாடு காவல் ஆயுதப்படை கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் வீர நடை போட்டு வருகின்றனர். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படைப்பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். தமிழ்நாடு கமாண்டோ படைப்பிரிவினர் மிடுக்காக அணிவகுத்து வருகின்றனர். கடலோர பாதுகாப்பு குழு படைப்பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என தொடங்கும் பாரதிதாசன் பாடலின் பின்னணியில் பள்ளிக்கல்லூரி மாணவ மாணவிகளின் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து அறுவடை காலத்தின் சிறப்பை குறிக்கும் கர்நாடக மாநில கலைக்குழுவினரின் நம்பாலி நாட்டுப்புற நடனம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தின் ஜூஜூ ஜாஜா நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தியது. கலை நிகழ்ச்சிகளின் நிறைவாக செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் பொய்க்கால் குதிரை, தேவராட்டம், பெரிய மேளம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. கலை நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து பல்வேறு துறைகள் சார்பில் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. திராவிட மாடல் அரசின் சாதனைகளை விளக்கும் வகையில் அலங்கார ஊர்திகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிர் விடியல் பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் போன்ற எண்ணற்ற மகத்தான மக்கள் நல திட்டங்களால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம், வெல்வோம் ஒன்றாக என்ற தாரக மந்திரத்தோடு அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பான தமிழ்நாடு என்ற காவல்துறை ஊர்தி, 3000 ரூபாய் பொங்கல் பரிசை மைய கருத்தாக வைத்து கூட்டுறவுத்துறை ஊர்தி, அறுபடை வீடு காட்சிப்படுத்தக்கூடிய ஊர்தி உள்ளிட்ட அரசின் பல்வேறு திட்டங்களை விளக்கும் அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பில் இடம்பெற்றன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2200 ரூபாய் உயர்ந்து 1,20,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 15,000 ரூபாயை கடந்துள்ளதால் நடுத்தர மக்கள் கவலையடைந்துள்ளனர். புத்தாண்டு தொடங்கியதில் இருந்தே தங்கம் விலை அதிகரித்து அதிரடி காட்டி வருகிறது. நாளுக்கு நாள் சிறுக சிறுக உயர்ந்து வந்த தங்கம் விலை கடந்த 5 நாட்களாக கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இதில் புதிய உச்சமாக இன்று 1 கிராம் தங்கம் விலை 15,000 ரூபாயை கடந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 275 ரூபாய் உயர்ந்து 15,025 ரூபாய்க்கும், சவரனுக்கு 2,200 ரூபாய் அதிகரித்து 1,20,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று நாள்தோறும் புதிய உச்சம் தொட்டு வரும் வெள்ளி விலையும் அதிரடியாக உயர்ந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய்
உயர்ந்து 375 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 20,000 ரூபாய் உயர்ந்து 3,75,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஈரான், வெனிசுலா, கிரீன்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் நிலவும் போர் சூழல் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் முடிவுக்கு வராதது ஆகியவை உலக பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நாள்தோறும் உச்சத்தை தொட்டு வருகிறது. விஜய் வந்து கட்சி தொடங்குறப்போ ஒன்று சொல்லியிருந்தாரு. அதாவது எல்லாருமே கட்சி தொடங்கிட்டு தான் வந்து வீட்டில் ஓட்டு கேட்க போவாங்க, ஆனால் நாங்கள் வந்து வீட்டில் ஒரு ஓட்டை வச்சுட்டு தான் கட்சியே தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதாவது ரேஷன் அட்டைக்கு ஒரு ஓட்டு இருக்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. அது கரெக்டு, அப்படி சொல்லலாங்க. வாயில் எதுனா வாயிலே சுடலாம், அல்வா சுடலாம், வாயிலே அல்வா கொடுப்பாங்க, வாயிலே வடை சுடுறாங்க. விஜய் என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் தாங்க. ஏங்க ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்குங்கண்ணா, எந்த வீட்டில் இருக்குது, எத்தனை வீட்டில் ஒரு போய் நுழைஞ்சு பார்த்தாரு, எப்படி கணக்கு எடுத்தார், சென்சஸ் எப்படி எடுத்தார், சும்மா சொல்கிறது அந்த பில்டப் தான். இப்போ கதாநாயகனாக இருந்தவருக்கு பில்டப் தானே கொடுப்பாங்க. ஒரே நேரத்தில் 100 பேர் அடிக்கிறாரோ அப்பா. எப்பா யாராச்சும் அடிக்க முடியுமா? டுப்புன்னு சொல்கிறாரு. அது தண்ணியை போட்டு அப்படி அடிக்கிறாரு. தண்ணியை போட்டுலாம் இப்படி அடிக்கிறவர் 41 செத்த வேற. அங்கே பண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாராம். என்னங்கடா உங்கள் கான்செப்ட், என்ன அரசியல் இது, என்னப்பா பொது வாழ்க்கைய அரசியல் இருக்குன்னு போயிடணும் போல இருக்குது. இவங்க செய்கிறது இவங்க அந்த அழிச்சன ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அழிச்ச ஆட்டம் ரொம்ப மோசங்க. எங்க இறந்தவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. இறந்தவங்க வீட்டுக்கு தாயா போய் கேதம் கேட்டு அவங்க உறவினர்லாம் வந்திருக்காங்கப்பா, தலைவர் வந்திருக்காங்க, பாவம் கூட்டத்தில் இறந்ததை பார்க்குறதுக்காக விஜய் வந்திருக்கார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்காம இவர் இன்னும் இப்படி செஞ்சாருன்னா, இவர் இப்போவே இப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்து என்னப்பா ஆகுறது. இந்த கட்சியெல்லாம் இருக்குன்றீங்களா? இருக்குமா? எனக்கு என்னமோ சந்தேகம் தான், இது என்னமோ தெரியல. கமலஹாசனாச்சும் பகவதனாரு சும்மா இது பில்டப்லேயே ஓடி போயிடும். இது ஊழல் ஒழிக்கிறேன்னு சொல்கிற அது வேற. பக்கத்துலேயே ஆதவ அர்ச்சனா வச்சுருக்காரு. அவர் என்ன பெரிய யோக்கியமானவன்? இந்த நாட்டில் ஏழைப்பாளைகளை லாட்ரி விற்று ஏழைப்பாளைகளை சொத்தை சுரண்டி குடும்பம் தான் மார்டின். அந்த குடும்பத்தில் அதில் சம்பாரித்த பணம் தான் ஆதவ அர்ச்சனா. எத்தனை கட்சிக்கு போய் எத்தனை ஊழல் பண்ணி அவர் இன்னைக்கு அவர் சொல்கிறார் விஜய் அப்படின்றார். இதெல்லாம் நாங்கள் சொன்னார், அதெல்லாம் வேணாப்பா, அதை போயிட்டு எங்களுக்கு எதிரி யாருன்னா திமுக தான். டைரக்ட் ஃபைட்டு திமுக கூட்டணி, அண்ணா திமுக, வேற யாரும் கிடையாது. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஸ்பெஷல் ஷோ மாதிரி, சினிமா தேட்டரில் ஸ்பெஷல் ஷோ போடுற மாதிரி. நடிகர்ன்ற முகத்தை வச்சு ஏமாத்திடலாம், மக்களை ஏமாத்திடலான்னு எல்லா பேரும் அதே சினிமா நடிகர் கூட அந்த மாதிரி பிறப்பிட்டாங்க. அப்பா பிறப்பிட்டாங்க, இந்த மாதிரி கிளப்பிட்டாங்க. நடிகர்கள்னா ஓட்டு போட்டுருவாங்க, அது கூட்டம் கூடுறதெல்லாம் வச்சுக்கிட்டு நடிப்பை வச்சு அப்பா முகத்தை பார்க்கறதுக்கு தான் மக்கள் கூட்டம் கூடுறாங்க. அந்த நேரத்தில் கைதட்டிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வான வேடிக்கை மாதிரி தான். ஒவ்வொரு நடிகரும் மேலே ஜொலிக்கிறதுனால அது நிரந்தர வெளிச்சம் கிடைக்குமா? எங்கள் தலைவர் புரட்சி தலைவர்னா அவர் மாதிரி ஒரு படத்தில் எவனாச்சும் அந்த மாதிரி படம் மினிமம் கேரண்டி எம்ஜிஆர். அவர் படம் எடுத்தால் எந்த முதலாளிக்கும் பாதகமே இருக்காது. இப்போ எத்தனை நடிகர் படத்தை எடுத்துட்டு தெருவில் நிற்கிறாங்க. இன்றைக்கி உச்சபட்ச நடிகர் வந்திருக்கார் இல்லையா அரசியலுக்கு, அவர் எடுத்து எத்தனை பேர் தெருவில் நின்றுருக்காங்க, தெருவில் போயிருக்காங்க. எத்தனை எல்லா படமாக விட்டுங்க. எங்கள் தலைவர் படம் அப்படி இல்லை. 52லேருந்து அரசியல் இயக்கத்தில் உழைத்து சினிமா சாட்சியை பிடித்தான்னா எல்லா பேரும் நாங்கள் அவராக ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சி வந்தீங்கன்னா இங்கே இருக்கிறது அப்புறம் கடைசியில் காணாமல் தான் போக முடியாது. நான் என்னமோ ரெட்டை இலையை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தனா ஒரு மாஃபியா இருக்கு. அப்போ கூட குற்றச்சாட்டு நீங்கள் நாங்களாம் கொடுத்து சிவந்த கரங்கள். புரட்சி தலைவர் வழி வந்தவர்கள், அம்மாவின் தொண்டர்கள், அவர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும்ங்கிற வார்த்தை தான் நான் சொல்லியிருக்கிறதுல நீங்க ஒன்றிலே ஒரே கட்சி ஆகணுங்கிற அர்த்தத்துல கேட்குறீங்க. நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஏதோ ஒரு பொது வெளியிலையோ நீங்க இருந்தா கேட்ட காமிங்க. என்ன ஒன்று எல்லா அம்மாவின் பெயர்ல நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். அம்மாவின் திருவுருவத்தை தாங்கிய கொடியை நாங்க தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்கிறோம். அந்த கொடியையும் அந்த பெயரையும் அம்மாவின் பெயரையும் விட்டு செல்வதற்கு எங்களுக்கு மனம் இல்லை. அதனால நாங்கள் அண்ணன் தம்பிகளாக இப்ப ஒரே கூட்டு குடும்பமா இருக்கிறப்ப மனஸ்தாபம் ஏற்பட்டு தனியா போய் ஒரு வீடு கட்டியிருக்கோம். அதனால திரும்பி அந்த வீட்டுலதான் போய் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 2 பேருமே பக்கத்துலதான் வீடு கட்டியிருக்கோம். பரஸ்பரம் அன்போடு பிரச்சனை வர்ற போது ஒன்றாகவும்
சந்தோஷத்தில் எல்லோரும் ஒருங்கிணைந்து பங்கேற்கிறோம். நானே வந்துட்டேன், நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்க? கரெக்டா? நீங்க எல்லாம் சேர்ந்து பொதுக்குழுல என்ன நீக்கிறீங்க. நீங்க வெளியில வந்தது நான் உங்களை அப்படியே கட்டி அடைச்சிக்கிட்டேன். நீங்க இப்ப எதுக்கு யோசிக்கிறீங்க? உங்களை விட வயதில் சிறுவன் தான். நான் ஒத்துக்கிட்டேன். நீங்களா நீங்க ஒரு குடும்பத்து பிரச்சனையாக இருந்தால் எந்த ரூபத்தில் வரணுமோ அந்த ரூபத்தில் எந்த யாரு மூலம் வரணுமோ அதை வந்துட வேண்டும் தான் எங்களுக்கு பெருமையாக இருக்கும், எங்களுக்கு இன்னும் பலமாக இருக்கும் என்று உங்கள் மூலமே இந்த தேனியில இருந்துட்டு என் நண்பருக்கு அழைப்பு கொடுக்குறேன். தாவேக அதிமுக இடையே வெடித்திருக்கும் மோதலால் இரு கட்சியினரும் சமூக வலைதளத்தில் மாறி மாறி கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இதுவரை திமுகவை மட்டும் விமர்சித்து வந்த விஜய் மாமல்லபுரத்தில் நடந்த தாவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அதிமுகவை ஊழல் சக்தி என விமர்சித்தார். அதிமுகவை பாஜகவின் அடிமை என்றும் சரமாரியாக சாடினார். தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது. இதை சற்றும் எதிர்பார்க்காத அதிமுக விஜய்க்கு சில மணி நேரத்திலேயே அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி மூலம் பதிலடி கொடுத்தது. அதில் பிளாக்கில் டிக்கெட்டுகளை விற்று கோடிகளை கண்ட விஜய் தான் ஆக பெரும் ஊழல்வாதி என கடுமையாக விமர்சித்தது. இதற்கு ஒருபடி மேலே சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விஜய் வாயால் வடை சுடுவதாக கடுமையாக விமர்சித்ததுடன் ஆதவர்ஜுனாவை அருகில் வைத்துக் கொண்டு ஊழல் பற்றி பேசுவதா என காட்டமாக கேள்வி எழுப்பினார். விஜய் என்ன சொல்றாருன்னு நீங்க எங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்குங்கன்னா எந்த வீட்டில் இருக்கு, எத்தனை வீட்டில் ஒரு போய் நுழைஞ்சு பார்த்தாரு, எப்படி கணக்கு எடுத்தாரு, சென்சஸ் எப்படி எடுத்தாரு, சும்மா சொல்றது அந்த பில்டப் தான். இப்ப கதாநாயகனா இருந்தவருக்கு பில்டப் தானே கொடுப்பாங்க. ஒரே நேரத்தில் 100 பேர் அடிக்கிறாரோ அப்பா, எப்ப யாராச்சும் அடிக்க முடியுமா? சொல்றாரு, அது தண்ணியை போட்டு அப்படி அடிக்கிறாரு. தண்ணியை போட்டுலாம் இப்படி அடிக்கிறவர் 41 செத்த வேற அங்க பண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாராம். என்னங்கடா உங்க கான்செப்ட், என்ன அரசியல் இது, என்னப்பா பொது வாழ்க்கைய அரசியல் இருக்குன்னு போயிடணும் போல இருக்கு. இவங்க செய்யறது இவங்க அந்த அழிச்ச ஆட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அழிச்ச ஆட்டம் ரொம்ப மோசங்க. விஜயை செல்லூர் ராஜு கடுமையாக விமர்சித்த நிலையில் அவருக்கு மதுரை மாவட்ட தாவேக ஐடி விங்கு பதிலடி கொடுத்தது. அதில் சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் ஊரார் கால் பிடிப்பார் என்ற பாடல் வரிகளுக்கு எடுத்துக்காட்டாக எடப்பாடி பழனிசாமி உள்ளார் என காட்டமாக விமர்சித்தது. அதிமுகவை போல அண்டி பிழைக்கவோ அடிமையாக இருக்கவோ நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை என்றும் எக்ஸ் தளத்தில் தாவேக ஐடி விங் சார்பில் பதிவிடப்பட்டது. இப்படி தாவேகவின் விமர்சனம் எல்லை மீறி சென்ற நிலையில் எங்களை விஜய் தொட்டுவிட்டார், இனி சும்மா இருக்க முடியாது என எச்சரித்துள்ளார் அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா. இன்றைக்கு அதிமுக மேல தொட்டுட்டாரு, இனிமேல் சும்மா இருக்க முடியாது என்ற எல்லாமே அதிமுக வந்துருச்சு. சர்க்கார்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல அம்மா கொண்டு வந்த திட்டம் மடிக்கணினியை போட்டு உடைச்சாங்க. மதுரையில தான் மடிக்கணினி உடைத்து அந்த படத்தை ஓட விடாம நம்ம நிறுத்தணும். அதிமுக தாவேக இடையே சமூக வலைதளத்தில் காரசார வாக்குவாதம் நடந்து வரும் நிலையில் இது மீம் சண்டையாக மாறியுள்ளது. விஜய் குறித்து ஏஐ மூலம் சித்தரிக்கப்பட்ட வீடியோ மற்றும் விதவிதமான மீம்ஸ்களை வெளியிட்டு அதிமுகவினர் விமர்சித்து வருகின்றனர். இதற்கு பதிலடியாக தாவேகவினரும் எடப்பாடி பற்றி சித்தரிக்கப்பட்ட வீடியோக்களை வெளியிட்டு வருகின்றனர். இரு கட்சியைச் சேர்ந்தவர்களும் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் காட்டமாக விமர்சனம் செய்து வருவதால் வரும் நாட்களில் மோதல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேக தலைவர் விஜய்க்கு அனுபவம் இல்லை என்றும் அவர் ஜீரோ மாதிரி எனவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையாக சாடியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விஜய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரசியல் செய்யலாம் என மிரட்டும் தோனியில் தமிழிசை பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தம்பி விஜய்க்கு கொஞ்சம் அனுபவம் இன்னும் போதாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் என்னன்னா தனித்து விடப்பட்டதால் ஏதோ அப்படி பேசுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவரோட பேச்சு எப்போவுமே நான் கேட்குறேன், உச்சபட்சத்தில் இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்ல. அரசியலில் நிறைய பேர் உச்சபட்சத்துலேருந்து வந்திருக்கோம். உதாரணத்திற்கு நான் மருத்துவராக இருந்து உச்சபட்ச ப்ராக்டிஸை விட்டுட்டு தான் வந்தேன். டாக்டருக்கு ஆக்டர் குறைஞ்சது கிடையாது, ஆக்டருக்கு டாக்டர் குறைஞ்சது கிடையாது. அவர் என்ன சொல்கிறார், கூடுதல் சக்தி வந்தால் அதோடு, இல்லை என்றால் தனி சக்தியாக அப்படின்றாரு. இப்போ கூடுதல் சக்தியாக அவரோட வருவதற்கு கூட பல பேர் தயாராக இல்லை, ஏனென்றால் அனுபவம் இல்லை அரசியலில் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். தம்பி விஜய் அவர்கள் உண்மையிலேயே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று உங்கள் எண்ணம் இருந்தது என்றால், நான் விஜய் ஒரு ஜீரோ மாதிரி, இப்போ ஜீரோன்னு சொல்லலை, விஜய் ஒரு ஜீரோ மாதிரி. ஜீரோ தனியாக இருந்தால் வேல்யூ கிடையாது, ஆனால் அதே ஜீரோ இன்னொருத்தவங்க கூட சேர்ந்தா வேல்யூ.
50 ஆண்டு அரசியல் வரலாற்றில் விஜய் போன்ற தலைவரை பார்த்தது இல்லை என கூறிய செங்கோட்டையனை கடுமையாக தாக்கி பேசிய ஈரோடு புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் ஏ.கே. செல்வராஜ், எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விட விஜய் பெரிய தலைவரா என்று காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். தளபதி விஜய் இவரை போல நான் பார்த்ததில்லை சொல்கிறான். நான் அவரை பார்த்து கேட்கிறேன். அவரை பார்த்து நான் கேட்கக்கூடாது. இருந்தாலும் ஒரு இயக்கத்தின் மீது, புரட்சி தலைவர் மீது, தலைவரோடு பயணித்தவர், புரட்சி தலைவர் அம்மாவோடு பயணித்தவர், அண்ணன் எடப்பாடியோடு பயணித்தவர். ஆக புரட்சி தலைவரை காட்டிலும் விஜய் பெரிய தலைவரா? புரட்சி தலைவர் அம்மாவை காட்டிலும் விஜய் பெரிய தலைவரா? நான் எப்படி வேணா பேசலாமா? உன் வயசுக்கு அப்படி பேசலாமா? நானே உங்களை இப்படி கேட்கக்கூடாது. இருந்தாலும் நான் இந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வகையிலே கேட்கிறேன். என்ன பிழைப்பு இது? என்ன பிழைப்பு இது? என்ன பிழைப்பு இது? அவமானமாக இருக்கிறது, அவமானமாக இருக்கிறது. தயவு செய்து நீங்க யார் பின்னாலும் போங்கள். அது உங்களுக்கு இருக்கிற சுதந்திரம். உங்களுடைய அரசியல் சகோதரம் முடிந்து அஸ்தமமாகிவிட்டது. ஜெயலலிதா இடத்தில் தற்போது தங்களுக்கு பிரதமர் மோடி உள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊழலை ஒழிப்போம் என்று கூறும் விஜய் முதலில் வீட்டை விட்டு வெளியே வரட்டும் என்று விமர்சித்துள்ளார். மோடி அவர்கள் தமிழ்நாட்டை தத்தெடுத்துக் கொள்கின்ற அளவிற்கு, தமிழ்நாட்டிற்கு எப்படி அம்மா இந்த தேனி மாவட்டத்தை ஒரு தத்தெடுத்திருந்தாரோ அது போல இன்றைக்கு அம்மா அவர்கள் இடத்துல மோடி தான் எங்களுக்கு இருக்கிறார். முதல்ல வெளியில வாங்க சார். வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம், எங்க கொள்கை எதிரி, உடலங்காதிரின்னு பேசிட்டு முடியாது. அண்ணா அவருக்கு பிடிக்கலன்னா திமுக பேசு. தேவையில்லாம அண்ணாவெல்லாம் எங்க மறந்துட்டு வந்துடுறாங்க. நாங்க எப்படி மறப்பாங்க? அண்ணாவை தமிழ்நாடு மறக்குமா? புதுசா வந்துட்டு அண்ணாவை பத்தி பேசிட்டு சிரிப்பா இருக்கீங்க. டிடிவி தினகரன் ஒரு மாஃபியாவிடம் விவசாயிகளை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்துவிட்டு, பணம் கொடுத்துக்கிட்டு ஏமாந்துருக்காரு. அதாவது அது பொய் வழக்குன்னு தெரியும். இருந்தாலும் அவர் சொல்றதே ஒண்ணு என்ன சொல்றாரு, நாங்கெல்லாம் பணம் கொடுத்தோம்னு தான் சொல்றாரு. அவர்களை போல லஞ்சம் கொடுத்தோம்னு தான் சொல்றாரு. லஞ்சம் வாங்குகின்றதற்கே பெயர் பெற்றவர்கள். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை கடுமையாக விமர்சித்து வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கூட்டணியில் இணைந்த பிறகு பல்டி அடித்து பேசியிருக்கிறார். இதற்கு முன்பு டிடிவி தினகரனை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என அழைத்து வந்த ஆர்.பி. உதயகுமார் தற்போது அவரை மக்கள் செல்வன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இன்றைக்கு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, என்ன தம்பி கிராமத்தில் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், எதை வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி. அம்மா அவர்கள் 10 ஆண்டு அவரை நடவடிக்கை எடுத்ததாலே மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டாரோ என்கிற ஒரு கவலை அவருடைய தம்பிமார்களான எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு. எப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் பேசுவாரோ, ஏன்னா அம்மா அவர்கள் அவரை 10 ஆண்டு காலம் தனிமைப்படுத்தி வைத்திருந்தார். தனிமை சிறை என்பது. ஆக அவரோடு உடன் பிறக்கவில்லையே என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட தம்பிமார்களான நாங்கள் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு பொது வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டதோ என்கிற மிகப்பெரிய கவலை எங்களுக்கு எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கும். மக்கள் செல்வர் என்று அன்போடு அழைக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சரின் அமர்த்துவோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.